Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. என்ன சகோ ஸ்டார்டிங்கே ஆடோட ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த ஆடில் சொல்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய அன்பு சகோக்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸா ஸ்டார்டிங்கே ஆடை போட்டு ரிஸ்க்குன்னு சொல்லி பயன்படுத்திட்டு இப்போ அதை பற்றியே பேச போகிறீங்களான்னு கோவப்படாதீங்க. அந்த ஆடை இன்னும் ஒரு வாட்டி கேளுங்களேன். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. சகோ கேட்டிங்களா? இல்லை என்ன சொல்கிறாங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்களா? இல்லையே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம கொடுக்குற பணத்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எப்போல்லாம் மேலே போகுதோ இதுவும் மேலே போகும், எப்போல்லாம் கீழே வருதோ இதுவும் கீழே வரும். ஸோ மார்க்கெட்டில் இருக்க ரிஸ்க் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஒரு ஸ்கீமை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பார்த்துடுங்க. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன? நம்ம இன்வெஸ்ட் பண்ண கொடுக்குற பணத்தையும் நம்மளை போல நிறைய இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குற பணத்தையும் ஒன்றா சேர்த்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க கம்பெனிஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதை புரிஞ்சிக்க ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் இல்லைனா ஒரு பெரிய ஃபங்க்ஷன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். எக்ஸாம்பிள் சாப்பாடு, டெக்கரேஷன், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, இல்லை இன்விடேஷனு, பட்டாசு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படும். இதெல்லாம் நாம் தனியாக ஒவ்வொரு ஆளாக பார்த்து பேசி ரேட்டை பார்கெயின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். அண்ட் ஒவ்வொரு ஆளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்ன்னு நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒரு நல்ல கம்பெனிஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க ஈவெண்ட் மேனேஜர் உங்களுக்கு சில மெனுவை காமிப்பார். அதில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் கூட இருந்து அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது அண்ட் ரிலாக்ஸாக இருப்பீங்க. இதுக்கு நீங்கள் அவருக்கு சில சார்ஜஸ் மட்டும் பே பண்ணுவீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கோ அண்ட் அந்த கம்பெனிஸோட நாலேஜ் நல்லா இருக்கோ அவங்களாம் டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்லேயே அந்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை வாங்கிக்கலாம். அண்ட் இதை பற்றின நாலேஜ் இல்லாதவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸை டைரெக்டாக வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு நிறைய நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அந்த கம்பெனியை பற்றி. எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி வாங்குறீங்கன்னா நீங்கள் டிசிஎஸோட பேலன்ஸ் ஷீட்டை படிக்க தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும், அவங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அவங்களோட கடன் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபண்டமெண்டலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை டைரெக்டாக வாங்க போகிறீங்களோ அத்தனை கம்பெனிஸோட நாலேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு. இந்த நாலேஜ்லாம் எனக்கு இப்போ இல்லை, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டாக செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க ஃபண்ட் மேனேஜர் உங்கள் பணத்தை எல்லாம் அவர்கிட்ட லிஸ்ட்டில் இருக்க கம்பெனிஸில் எல்லாத்துலேயுமே பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவார். எக்ஸாம்பிளுக்கு இந்த யூடிஐ இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை பாருங்கள். சப்போஸ் நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறேன்னா இவங்க எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். HDFC பேங்க், ரிலையன்ஸ், ICICI, இன்ஃபோசிஸ், ITC, TCS, L&T, ஆக்சிஸ், கோட்டாக் பேங்க், HUL, SBI, ஏர்டெல், இந்த மாதிரி 50 கம்பெனிஸில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் நம்ம பணம் லாஸ் ஆகுங்கிற கவலை ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம பணத்தை மேனேஜ் பண்ண போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபண்ட் மேனேஜர் தான். இதுக்காக அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம், அதுக்கு பேர் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இப்போ நம்ம பார்த்த மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோனா 0.2%. ஓகே சகோ, நம்ம மியூச்சுவல் ஃபண்டாக என்னென்னு பார்த்தோம், அதை எப்படி செலக்ட் பண்ணணும் அண்ட் அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சகோ, இந்த வீடியோவில் உங்கள் மைண்டில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்தாலும் அது எனக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷம்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.